மலேசிய நீதித்துறையில் அரசியல் தலையீடு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டுள்ள கவலைகளும் நமது ஜனநாயகத்திற்கும் சட்டத்தின் மாண்புக்கும் நேரடி அச்சுறுத்தலாகும் என MIPP கட்சி கூறியுள்ளது. முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ ரஃபிசி ரம்லி மற்றும் 8 PKR நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக எழுப்பிய கேள்விகள் மிக முக்கியமானவை. இவை அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டுகள் அல்ல என MIPP தலைவர் SP புனிதன் தெரிவித்தார். நீதித்துறையின் சுதந்திரம் குலைக்கப்படும் போது நியாயமும் நம்பிக்கையும் பாதிக்கப்படுகின்றன. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு, பதவி நீட்டிப்பில் இரட்டை தரநிலைகள் போன்றவை நீதிமன்ற கட்டமைப்பையே பாதிக்கக்கூடியவை. இதை எதிர்க்கட்சி தலைவர் டத்துஸ்ரீ அம்சா ஜைனுடீன், பரிகத்தான் நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் போன்றோர் கூட வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் அரசியல் எல்லைகளை கடந்த ஒரு தேசிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக பரிகத்தான் கூட்டணி கட்சியுமான MIPP கருதுகிறது. எனவே அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டு மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து நீதித்துறை சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என புனிதன் வலியுறுத்தினார்.